எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கவனிங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, அபிஷேகத்தை பெற்றவர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ற கிருபையை நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்க அதுக்கு கர்த்தரோட இருந்தா தான் கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்கள பிசாசு அவ்வளவு சீக்கிரமா ஜனங்கள் பக்கமா சாய வச்சிடறான். அப்படின்னா விழத்தள்ளுறதுக்கு அது ஒரு பண ஆசையா இருக்கலாம், இல்லாட்டி பொருளாசையா இருக்கலாம், இல்லாட்டி ஒருவேளை இச்சைகளா இருக்கலாம். அவங்க எந்தெந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்தை அவன் அழகா கையாண்டு உங்களை தேவ சமூகத்துல இருந்து விழத்தள்ளி அந்த அபிஷேகத்தை சிதைக்கிறது தான் சத்துருடைய வேலை. ஆனால் நீங்க எப்பொழுதெல்லாம் ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் உங்க மூலமாய் ஒரு அற்புத அடையாளங்கள், ஒரு மெராக்கள் நடக்குதோ, அங்க நீங்க யார முன்னிறுத்துற பிள்ளைகளா இருக்கணும்னா உங்களுடைய பாருங்க அனுபவம் சார்ந்த உங்களோட பயணிக்கிறவர்களை அல்ல, இல்லாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களை அல்ல, என் கர்த்தரை முன்னிறுத்துற பிள்ளைகளா நீங்க இருக்கணும். நீங்க நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. அங்க கிதியோனை குறிச்சு நம்ம பாக்குறோம். இந்த கிதியோன் பாருங்க எல்லாரிலையுமே அற்பமா எண்ணப்பட்ட மனுஷன். நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல நீங்க பாருங்க 5வது வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் கிதியோனை கூப்பிடும் பொழுது, கிதியோன் மூலமாய் பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொண்டு வரும் பொழுது, கிதியோன் பாருங்க கர்த்தர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அவ்வளவு பெரிய காலிங் வரும் பொழுது, நான் சின்னவன்பா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் கோத்திரத்திலையும் சின்னவன். ஆனா அதுக்கு மேல் வசனம் படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இன்னைக்கு நீங்க இந்த ஜனங்கள்ல சிறிய பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை நீங்க எல்லாராலையும் பாருங்க அருவருக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டவர்களா இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அடையாளத்துக்காக பிரபலமானவர்களை தேடாதீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல என்னன்னா, ஒரு பாடலுடைய கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். நீங்க உங்க அபிஷேகத்தை மூடி உங்க கூட இருக்கிற கர்த்தரை நீங்க மறந்து இன்னொருத்தங்களை நீங்க துணைக்கு கூப்பிடுறீங்க. பாத்தீங்களா, நீங்க எங்களுக்கு வந்தா உதவியா இருக்கும் பாஸ்டர், இல்லாட்டி நீங்க எங்களுக்கு ஒரு வேலை, எங்களுக்கு ஒரு வீடியோவோ, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்துல இருந்தா எங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி நீங்க பிரபலமானவர்களை தேடுகிறதால உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற பாருங்க அந்த காலம் உங்க மூலமாய் அது தள்ளி போகிறது. ஒரு காலத்துல நானும் இதற்கு அடிமையா இருந்த நாட்கள் உண்டு. ஒருவேளை அவங்க எனக்கு வரமாட்டாங்களா, இல்லாட்டி அவங்க எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்களா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை இந்த பாருங்க ஜனங்களுக்கு மத்தியில வேறு பிரிக்கும் பொழுது, நீங்க யாரை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க கேட்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தையும் தேவ சித்தத்தையும் தான் நீங்க செய்யணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, உங்க மேல விலை மதிப்பில்லாத அந்த அபிஷேகம் இருக்கு, ஏன் இனி வர்ற சந்ததியை கர்த்தர் இடத்துல திருப்புற அவ்வளவு பெரிய ஒரு பாருங்க காரியங்களை கர்த்தர் செய்ய உங்க மூலமா இருந்தாலும், நீங்க அவங்க எனக்கு, இல்லாட்டி அந்த சகோதரி எனக்கு, இல்லாட்டி அந்த பிரதர் எனக்குன்னும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறது தாமதிச்சு போகுது. இப்ப கர்த்தர் கிதியோன்ட சொல்றாரு, நீ போ, உன்னை அனுப்புகிறது நான். எத்தனை லட்சம் வேணாலும் இருக்கலாம், எத்தனை ஆயிரங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர். நீங்க நல்லா கவனிங்க, சொல்லி அங்க அனுப்பும் பொழுது போய் பாருங்க அந்த யுத்தத்தை செய்து கிதியோன் பாருங்க அந்த இடத்துல போகும் பொழுது கர்த்தர் முதல்ல நீங்க பாளையத்துக்குள்ள போங்கன்றார். அங்க போகும் பொழுது சில காரியங்களை எல்லாம் கர்த்தர் அங்க கற்றுக் கொடுக்கிறார். அங்க கொடுக்கும் பொழுது யுத்தத்துக்கு யார் உள்ள போறா தெரியுமா? கிதியோன் போறதுக்கு முன்னாடி கர்த்தர் யுத்தத்தை அங்க உள்ள தொடக்கிட்டாரு. அவங்க பட்டயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா வந்துருச்சு. ஏன்னா நீங்க அதே அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதே நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல நீங்க 12வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கு
வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. இவ்வளவு பேரை கிதியோனை எப்படி முறியடிச்சிருக்க முடியும்? கிதியோனுக்குள்ள இருந்த கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம மூலமாய் ஒரு கூட்டம் தொடப்படல, நம்ம மூலமாய் நமக்கு இருக்கிற டேலண்டோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய பலமோ அதை செய்யல. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் தான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உங்க மூலமாய் கர்த்தர் கொண்டு வர்றாரு. உங்க மூலமா ஒரு அசைவாடுதல் அந்த ஜனங்களுக்குள்ள கொண்டு வர்றாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. கிதியோன் செய்துட்டு வந்துடுறாரு. அந்த யுத்தத்தை செய்து வந்த உடனே நீங்க நல்லா கவனிங்க. அவர் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்ற வார்த்தை நீங்க அதே பாருங்க, நியாயாதிபதிகள்ல 8வது அதிகாரம் 23வது வசனத்துல அவர் சொல்றாரு, அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றார். அதுக்கு மேல் வசனத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க பாருங்க, நீங்க எங்களை ஆளுங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. ஆனா அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நான் இல்லப்பா, என் பிள்ளை இல்ல, என் குடும்பம் இல்ல, என் கர்த்தர் உங்களை ஆளட்டும். ஏன்னா அவர் மட்டும்தான் ஆள முடியும், நான் வர முடியாது. இன்னைக்கு நம்ம சில இடத்துல ஒரு பெரிய அற்புதங்கள் நம்ம மூலமா நடந்திருக்கலாம், இல்ல பெரிய ஜனக்கூட்டத்துக்குள்ள அசைவாடுதல் வந்திருக்கலாம். ஆனா ஜனங்கள் கொடுக்கிற அந்த பேரையும் புகழ்ச்சியை நீங்க அனுபவிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி விலை போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல என் கர்த்தரை முன்னிறுத்துற பிள்ளைகளாய் அந்த இடத்தை விட்டு நீங்க விலகி ஓடி, என் கர்த்தர் இன்னும் என்ன செய்யணும், என் ஜனங்களை திருப்பணும், அவர் ஆளணுன்ற எண்ணம் வாயிலை அல்ல, உதட்டளவுல அல்ல, என் இருதயத்துல வருது பாருங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் இந்த உலகத்தை ஆளணும். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல எங்க விழ போறோம் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நம்ம மூலம் நடந்தோடனே ஜனங்களுடைய பார்வைக்கு நம்ம கடவுளா தெரியும். ஏன்னா அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல அங்க பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வந்த சோதனையை நீங்க பாக்குறீங்க. தரிசனம் பெற்றிருக்கிறது முக்கியம் அல்ல, அழைப்பை பெற்றிருக்கிறது முக்கியம் அல்ல, நான் மற்றவர்களுக்கு முன்னாடி ஊழியக்காரனா இருக்கிறது முக்கியம் அல்ல, நான் எந்த இடத்திலையும் என் கர்த்தரை விட்டு நீ பின்வாங்காதபடி, என் கர்த்தரை வலது பார்சத்துல மாத்திரமல்ல அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி கூட அவரை நான் அடையாளப்படுத்தணும். எலியா அடையாளப்படுத்தினார். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி வானத்துல இருந்து அக்கினியை இறக்குனாரு. ஆனா பாருங்க, அவருக்கு சோறு ஜீவனை எடுக்கிற சூழ்நிலை பாருங்க அந்த வார்த்தை மூலமா வரும் பொழுது கூட தேவ தூதன் வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தினார். இன்னைக்கு அநேக பேரை நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு எப்படி பிசாசு அவர்களை விளத்தல்றான்னா, ஆரம்பத்துல கர்த்தரோட இருந்த பிள்ளைகள், ஆரம்பத்துல அந்த அபிஷேகத்துக்கு பாத்திரமாய் நடந்த பிள்ளைகள், இன்னைக்கு அவர்கள் வழி விலகி போறது அவர்களுக்கே தெரியல. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் நீங்க அல்ல, என் கர்த்தர் ஆளணும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். நான் அவருடைய வேலைக்காரன் தான், நான் அவருடைய சர்வெண்ட், அவ்வளவுதான். எனக்குள்ள அவர் இருக்கிறதாலதான் இதெல்லாம் எனக்கு இருக்கே ஒழிய அவர் எனக்குள்ள இல்லாட்டி இது ஒண்ணும் இல்ல. கிதியோனை கொண்டு கர்த்தர் பெருசு செய்தார். ஆனா கிதியோன் எந்த இடத்துலயும் கர்த்தரை விட்டு பின்னாடி போகல. அவன் சொல்றான், நான் வரமாட்டேன் உள்ள, நான் எம்மாத்திரம், நான் கடைசி கோத்திரம், மனாசை கோத்திரம், எல்லாராலையும் தள்ளப்பட்ட கோத்திரம். ஆனா எனக்குள்ள இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுக்க என் கர்த்தரால மாத்திரம் தான் முடியும். உங்க வாழ்க்கையில கூட அவரை பிடிச்சு பாருங்க, அவரை மட்டும் தைரியமா பிடிச்சு பாருங்க. உங்களை தேடி பல ஸ்டேஜ்கள் வெயிட்டிங்ல இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு ஸ்டேஜ் இருந்தா தான் அவங்க ஊழியக்காரங்க, அப்படி இல்ல. அரை வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு நீங்க முழங்கால நின்று கர்த்தரோட இருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் மறைக்கப்பட்டவர்கள். இனி ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறவர் உங்களை. அதனால மற்றவங்களை பார்த்து அவங்க ஓடுறாங்க, அவங்க லைஃபுக்கு, அவங்க அழைப்புக்கு அவங்க ஓடுறாங்க. அவங்களுக்கு கொடுத்தது அவங்க சரியா செய்தா கர்த்தர் அவங்களோட என்ன செய்வாரு? ஓகே, அவங்களை கொண்டு செய்வாரு. ஆனா நான் என்னுடைய அபிஷேகத்துக்கு, எனக்கு கொடுத்த தாளந்தலுக்கு நான் பாத்திரனா இருக்கணும். நான் ஜனங்களுடைய புகழ்ச்சிக்கோ, அது போல பிரபலமான ஊழியக்காரருடைய புகழ்ச்சிக்கோ, இல்லாட்டி என்னை பிரியப்படுத்துகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நான் இடம் கொடுக்காமல் என் கர்த்தரை முன்னிறுத்துற ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய், அவர் சொன்னதை மாத்திரம் செய்து என் மேல வைத்த அந்த அழைப்புக்கு நான் பாத்திரம் உள்ளவனாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு இந்த நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, 6வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 8வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஏன் தெரியுமா? நான் அல்ல, என் பிள்ளை அல்ல, என் கர்த்தர் இது ஆளட்டும். இன்னைக்கு அது உங்க ஊழியத்திலும் இருக்கணும், உங்க குடும்பத்திலும் இருக்கணும். ஒரு ஊழியத்துல கர்த்தர் உயர்வை கொடுத்து, ஒரு சபையை கொடுத்து, ஒரு 500 ஆத்துமாக்களை கொடுத்துட்டா, நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை அப்படி கிடையாது, நான் போனதுக்கு அப்புறம் என் மனைவி கிடையாது. நானே இல்லாட்டியும் என் மனைவியே இல்லாட்டியும் என் கர்த்தர் அவர்களுக்கு மேய்ப்பரா இருக்கட்டும், அவர் தகப்பனா இருக்கட்டும்னா அவர் யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் பேச முடியும். அதனாலதான் மோசைக்கு மேல அவ்வளவு பெரிய காலிங் இருந்து கூட மோசை குடும்பத்துல ரிஜெக்டட்,
ஆரோன் குடும்பத்துல ரிஜெக்டட், பாருங்க மிரியாம் குடும்பத்துல ரிஜெக்டட். யாரை கொண்டு வர்றாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த யோசுவாவை கொண்டு வர்றாரு. நூனின் குமாரனாகிய யோசுவா, ஓசையா என்றத பேர் மாத்தி வைக்கிறாரு. அந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்தாரு. இத பார்த்துட்டு இருக்கிற உங்களை கொண்டு செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. எவ்வளவு பேர் புகழ்ச்சி வந்தாலும் என் கர்த்தர்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை நீங்க ஜீர்ணிக்கவே முடியாது. தெரியுமா? அவர் எட்டாத காரியங்களை உங்களை கொண்டு செய்கிறவர். அதால சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, வார்த்தையை பிடிங்க, வசனத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.